வெல்கம் டு ஜியாம் ஃபுட் காம்பி. நம்ம இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக மில்லட் வச்சு ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். அது கூட ஒரு டிஃபன் சாம்பாரும் செய்யலாம். இது பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம அது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மில்லட் பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம அரை கப் திணை எடுத்துருக்குறேன். அது கூட அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது நம்ம கழுவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ண பிறகு நம்ம ஒரு கப் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு திணையை நம்ம இந்த குக்கரில் மாற்றிடலாம். அது கூடயே கொஞ்சம் காயம், ஏற்கனவே ஒரு கப் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம். இன்னும் 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. பொங்கல் நல்லா வெந்துருச்சு. பொங்கல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய், அது கூடயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம், பெப்பர், இஞ்சி, சின்ன பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது தாளிச்சுக்கலாம். அப்படி இது கூட நம்ம தாளிச்சு வச்சிருந்தோம்ல, அதை கொட்டிடலாம். இது கூடயே கொஞ்சம் நம்ம கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கட்டும். இதுலயே நம்ம இந்த கேஷ்யூ நட்டையும் வச்சுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் பெப்பர், ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் பொடிச்சது போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வெந்நியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரெக்டாக தான் இருக்குது. நல்லா திணை பொங்கல் ரெடி. டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம அரை கப் துவரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுடலாம். அது கூட கொஞ்சம் காயம், ஒரு கப் தண்ணி போட்டு மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சாம்பாருக்கு வெங்காயம், பச்சை மிளகு, தக்காளி, உருளைக்கிழங்கு அவ்வளோதையும் இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, கருவேப்பிலை பொரியட்டும். அதிலே வெங்காயம், பச்சை மிளகு, உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும் இல்லை, லேசாக வதக்கலாம் போதும். வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம அந்த பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே நம்ம போட்டுக்கலாம். அது கூடயே கொஞ்சம் புளி தண்ணி இது கொஞ்சம் விட்டா போதும். அது கூடயே 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அது கூடயே 1 கப் தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விசில் வச்சா போகிறோம், நல்லா வெந்துடும். வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை லைட்டாக அப்படி உடச்சி விட்டுக்கோங்க. இப்படி லைட்டாக அப்படி மசிச்சாலே மசிஞ்சிடும். அப்போ தான் அது பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு. திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ ஏதாவது போடுங்க. அதான் நல்லா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடைசி நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீட்டில் பொங்கல் கொண்டாடி ஹாப்பியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.